ஸோ நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிட்டு இருந்த 3 பேருக்குமே மூளை பயங்கர ஜாஸ்தி. இந்த 4 பேர்ல எனக்கு தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆக்டரா இருக்க முடியுது. மூளை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா நான் டைரக்டர்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியா பாக்குறேன். எனக்கு இந்த ஃபேமிலின்னு கேட்கும்போது ஃபேமிலி அப்படின்றது தான் எனக்கு சவுண்ட் ஆகுது. ஸோ அப்படி ஒரு பேரை அழகா சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இப்போ. அதுக்குள்ள போய் எதுக்கு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நிறைய பாக்குறதே இல்லை. என்னெல்லாம் அவைலபிளா இருக்கோ அது எல்லாத்துலயும் என்னுடைய அக்கௌண்ட் இருக்கு, ஐடி இருக்கு. ஆனா வேற ஒருத்தர் தான் மேனேஜ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்பப்போ எப்பயாவது நான் மேனேஜ் பண்ணுவேன். அந்த டைம்லயும் என் ஃப்ரெண்ட் வந்து போன் பண்ணுவான். நவனீத் வந்து சொல்லுவான், சிவா இப்ப ஏதாவது ரீபோஸ்ட் பண்ணியா அப்படின்னா, நான் எங்கடா ரீபோஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. நீ ரீபோஸ்ட் பண்ணிருக்கேன். இல்லடா நான் ஸ்வைப் தான்டா பண்ணேன், அதுல ஏதோ ஒன்று ரீபோஸ்ட் ஆயிருக்கு. அந்த லெவல்ல தான் நமக்கு யூஸ் பண்ண தெரியுது. இப்ப அதுக்கும் பயந்துட்டு நான் வந்து அதை யூஸ் பண்றதே இல்லை.